A conical container is fully filled with petrol. ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஒரு கண்டெய்னரில் வந்து ஃபுல்லாக வந்து பெட்ரோலால் ஃபில் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The radius is 10 meter and the height is 15 meterன்னு சொல்லியிருக்காங்க. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cubic meter per minute. அதாவது பாட்டமில் வந்து பெட்ரோலை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாம். per minuteக்கு வந்து 25 cubic மீட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன் ஹவு மெனி மினிட்ஸ் த கண்டெய்னர் வில் பி எம்டைட். அந்த கண்டெய்னர் எம்டி ஆகணும்னா, அதாவது ஃபுல்லாக அதிலிருந்து பெட்ரோல் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சரை வந்து நியரஸ்ட் மினிட்க்கு ரவுண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து எழுதிக்கலாம். கிவன் ரேடியஸ் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 15 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் த கோன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம். 1/3 pi r²h cubic units. சரி, 1/3 அப்படியே போட்டுக்கலாம். இந்த பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். இன்ட்டு r². r வந்து 10 நமக்கு தெரியும். இப்போ 10 × 10, h பார்த்தீங்கன்னா 15. இப்போ இது 3 டேப்பில் 1 டைம், இந்த 3 டேப்பில் 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறதுலாம் அப்படியே எழுதிக்கலாம். 22 × 10 × 10 × 5 டிவைடட் பை 7. இதை வந்து இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் த கோன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கண்டெய்னர் எம்டி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், டைம் டேக்கன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கோன். ஸோ அந்த வால்யூம் வந்து நம்ம எழுத போகிறோம். வால்யூம் ஆஃப் தி கோன் டிவைடட் பை, இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்தாங்க, அந்த பெட்ரோல் வந்து பர் மினிட்க்கு எவ்வளோ ரிலீஸ் ஆகுதுன்னு கொடுத்தாங்க இல்லையா, அதை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ பெட்ரோல் ரிலீஸ்ட் பர் மினிட் அப்படின்னு எழுதலாம். பெட்ரோல் ரிலீஸ்ட் இன் 1 minute ஆர் பர் மினிட் அப்படின்னு எழுதலாம். 1 minute. இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, இதை அப்படியே எழுதிக்கலாம். 22 × 10 × 10 × 5 டிவைடட் பை 7 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரிலீஸ்ட் இன் 1 minute பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 cubic மீட்டர் கொடுத்துருக்காங்க. 25 நம்ம எழுத போகிறோம். எங்கே எழுதணும்னா டினாமினேட்டரில் எழுதணும். ஸோ ஆல்ரெடி இங்கே டினாமினேட்டரில் நம்ம 7 போட்டிருக்கோம் இல்லையா, இது கூடிய தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இன்ட்டு போட்டு 25 போட்டுக்கோங்க. இங்கேயே இன்ட்டு போட்டு 25 போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிளில் இது 1 டைம், 5 டேபிளில் இது நமக்கு 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 1 டைம், இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 22வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 44 வருமா, இங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ 44 10 கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0 வந்துடும். டிவைடட் பை இங்கே 7 மட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 440யை 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 7s are 42 கிடைக்கும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 2 வருமா, இதை இறக்கிக்கலாம். இது வந்து நம்ம எத்தனை டைம் போட முடியும்னா 2 டைம்ஸ் தான் போட முடியும். 3 டைம்ஸ் போட்டால் நமக்கு 21 மாறிடும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 6 வரும். இப்போ இங்கே டாட் வச்சு நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். 8 டைம்ஸ் வந்து நமக்கு 56 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 4 கிடைக்கும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரவுண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. 62.8 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்குது. ஸோ நியரஸ்ட் மினிட்க்கு இது வந்து ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது 5க்கு மேலே இருக்கிறதுனால இது கூட ஒன்று ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை 63 minutes அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி போட்டு 63 minutesன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம்.